ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 30/7/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா எப்படி அகங்காரமே இல்லாமல் இருக்கிறாரோ, எந்த பலனையும் எதிர்பார்க்கலையோ, அந்த மாதிரி வேறு யாராலையும் எந்த பலனும் எதிர்பார்க்காமல் அகங்காரம் இல்லாமல் சேவை செய்யவே முடியாதுன்றார். ஸோ அப்படிப்பட்ட தந்தையுடைய குழந்தை நாம். அப்போ நாமளும் அவரை மாதிரி இருக்கணும். பாருங்கள், முழு உலக ராஜ்யத்தையும் குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டு அவர் வானப்பிரஸ்தத்தில் போய் உட்காந்துக்கிறார். அந்த உலக ராஜ்யத்தை அவர் அனுபவிக்கவே இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். மற்றவர்களாம் அனுபவிச்சுட்டு மீதி வேறு வழி இல்லை குழந்தைங்க கிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா வயதான பிறகு அவங்களால பார்த்துக்க முடியாதுன்ட்டு, அல்லது எப்படியும் இறந்துடுவாங்கன்ட்டு. இங்கே அவர் அனுபவிக்கிறதே கிடையாது. அதனால தான் சொல்கிறார், பலனை எதிர்பார்க்காமல் சேவை செய்கிறவங்க யாரும் கிடையாது. ஏன்னா நமக்கு பலன் உண்டு செய்கிற சேவைக்கு, அவருக்கு கிடையாது. ஸோ இதெல்லாம் நினைத்து பார்த்து உருகி அவரை நினைக்கணும். அதற்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாபா சொல்கிறார். கேள்வி: பாபா கிட்ட எந்த செய்தியை, பாபாவுடைய எந்த செய்தியை நீங்கள் முழு உலகத்துக்கும் சொல்லணும்? ஸோ அதுக்கு பதில் நீங்கள் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவருடைய குழந்தைங்க. அதனால் நீங்கள் ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அப்படின்னு அர்த்தம், எந்த காரணத்தை கொண்டும் துக்கம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு அநீதி இழைக்கப்படலாம், அப்போவும் துக்கம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சுகம் கொடுக்கும் வல்லலை நீங்கள் நினைவு செய்யுங்க, அவரை ஃபாலோ பண்ணுங்க. அவர் சுகத்தை தானே கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் துக்கத்தை கொடுக்கலாமா? அப்படி நீங்கள் சுகத்தை மட்டுமே கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் அரை கல்பத்துக்கு சுகதாமத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு எல்லோருக்கும் சொல்லுங்கள். ஸோ இந்த செய்தியை நம்ம எல்லோருக்கும் சொல்லணும் இல்லை? அதில் முக்கியமாக இன்றைக்கி இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. திரும்புகிற பக்கமெல்லாம் மக்கள் துக்கம்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்குறவருடைய குழந்தைங்க நீங்கள் துக்கத்தை கொடுக்கலாமா? சுகத்தை கொடுங்க. அப்போ சுகம் நிரம்பிய உலகத்துக்கு போயிடுவீங்க 2500 வருஷத்துக்கு. ஸோ யார் இந்த செய்தியை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க 21 பிறவிக்கு மாயின் மயக்கத்திலேருந்து விடுபட்டுடுவாங்க. இல்லை, மாயின் மயக்கத்தில் வர்றதுனால தான் பாவம் செய்கிறாங்க, துக்கம் கொடுக்குறாங்க. ஸோ மாயின் மயக்கத்திலேருந்து விடுபட்டுட்டாலே சுகத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். துக்கம் கொடுத்தவர்களுக்கும் சுகத்தையே கொடுக்கணும். பாடல்: நமது தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது இல்லையா? ஏன்னா இதை நினைவுனால யாத்திரை பண்ணுறோம். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைங்க, இந்த பாட்டுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆத்மாக்களாகிய நம்ம எல்லோருக்கும் அந்த ஒரு சிவபாபா தான் தந்தை இல்லையா? மனிதன் அப்படின்னா அதில் முக்கியமானது ஆத்மா தான். ஆத்மா தான் அவன் உடலை இயக்குது. ஸோ என்னுடைய ஆத்மா இப்போ பரமபிதா பரமாத்மா எதிரில் உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருக்கிறீங்க. அந்த உணர்வில் இருக்கணும் இல்லையா? நான் உட்காந்துட்டு இருக்கிறேன்றத விட என்னுடைய ஆத்மா உட்காந்துட்டு இருக்குது, பரமாத்மா எதிரில், பிரம்மா எதிரில் கிடையாது இல்லையா? அப்போ ஒரு புள்ளி இன்னொரு புள்ளியின் எதிரில் உட்காந்துட்டு இருக்குது. உங்களுடைய ஆத்மா சுப்ரீம் ஆத்மா எதிரில் உட்காந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். இன்னொருத்தர் கூட பேசினா கூட ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மா எதிர பேசிகிட்டு இருக்குது, உட்காந்துட்டு இருக்குது. ஏன்னா எல்லாமே பண்ணுறது ஆத்மா தான். எதை பயன்படுத்தி பண்ணுறதுன்றதில் கவனம் வைக்காதீங்க. பண்ணுறது எது? ஆத்மா தான். ஸோ பரமாத்மாவுக்கும் நமக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம், நமக்குன்னு சொந்தமாக உடம்பு இருக்குது, அவருக்கு கிடையாது. அதனால் பிரம்மா உடம்பை கடனாக எடுத்திருக்கிறார். ஸோ பக்தி மார்க்கத்தில் நிறைய குருமார்கள் மனிதர்களை யாத்திரைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதேமாரி பாரதத்தில் மனைவி தன்னுடைய கணவனை குரு ஈஸ்வரன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாள்.
தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு, நீங்கள் குழந்தைகள் இல்லையா, நாம் எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைங்க அப்படின்னு புரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த எல்லையற்ற தந்தைக்கிட்டேருந்து நாம் எல்லையற்ற ஆஸ்தி அடையிறவங்க. அதுக்காக தான் இப்போ எல்லையற்ற தந்தைக்கிட்ட மறுபடியும் வந்திருக்கிறோம், ஆஸ்தி அடையிறதுக்காக. இப்போ நாம் சத்கதி அடையணும். இந்த நம்பிக்கை இருக்குது தானே இல்லையா? எல்லையற்ற தந்தைக்கிட்ட வந்திருக்கிறோம். எல்லையற்ற தந்தை தான் சத்கதி கொடுப்பார். இந்த நம்பிக்கை இருந்தால் தான் அந்த முயற்சி பண்ணுவோம். எந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ அந்தளவுக்கு முயற்சி பண்ணுவோம். முழு உலகமும் துர்கதியில் இருக்குது, தூய்மை இழந்த நிலையில் இருக்குது. தூய்மை ஆக்கிறதுக்காக தான் கடவுளை கூப்பிடுறாங்க. பாரதத்தில் எத்தனை குருமார்கள்! சிலர் 100 குருமார்கள் வச்சுருக்கிறாங்க. சிலர் 500 பேரை கூட ஃபாலோ பண்ணுறாங்க. சிலருக்கு 50 பேர் இருக்கிறாங்க. சிலருக்கு கோடிக்கணக்கான குருமார்கள் இருக்கிறாங்க. சாரி, அது உல்டாவாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக சில குருமார்களுக்கு 100 சீடர்கள், சிலருக்கு 500 சீடர்கள், அதாவது அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க, குருன்னு நினைக்கிறவங்க. சிலர் வெறும் 50 பேர், சிலருக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சீடர்கள் இருக்கிறாங்க. ரமண மகரிஷி, இந்த மாதிரி நிறைய பேர் இல்லையா? எப்படி அரண்மனை பணியாளர்களுக்கு ஆகா கான் குருவான், அவருக்கு எத்தனையோ பேர் ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க. அவருக்கு எவ்வளோ மரியாதை செலுத்துகிறாங்க. பிறகு எது வேணும்னாலும் பண்ணட்டும் இல்லையா? ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது. பக்தி மார்க்கத்தை இல்லையா, அவங்க என்ன பண்ணாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த குருன்ற அந்த மரியாதையை வச்சுருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் பல குருமார்கள் இருக்கிறாங்க. குருமார்கள்லேயும் வரிசை கிரமம் இருக்குது. சிலருடைய வருமானம் பல மடங்கு இருக்குது. கோஜோக்களின் குருவிற்கு அதிக வருமானம் கிடைக்கிது. அவங்களுடைய சீடர்கள் அவருக்கு வைரத்தினால் துலாபாரம் செஞ்சாங்களாம். ஸோ துலாபாரம்ன்றது எடைக்கு எடை கொடுக்கறது, அவங்களுடைய உடல் எடைக்கு ஈக்குவலாக வைரத்தை கொடுக்கறது. தராசில் ஒரு புறம் வைரம், இன்னொரு புறம் அவங்களுடைய குரு வைரத்தை தானம் செய்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வைரம் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய குருமார்களுக்கு எடைக்கு இடம் தங்கத்தினால் தானம் கொடுக்குறாங்க. சிலர் பிளாட்டினத்தை அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பிளாட்டினம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது, அதையும் தானமாக கொடுக்குறாங்க. அப்போ குருவுடைய பதவி எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது பாருங்கள். இப்படிப்பட்ட குருக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் உண்மையான குரு சிவபாபா தான், சத்குரு, சத்தியமான குரு அவர் தான். இந்த குருவுக்கு நீங்கள் என்ன கொடுக்க முடியும்? அவருக்கு துலாபாரம் செய்ய முடியுமா? ஏன்னா அவருக்கு எடையே கிடையாது, சின்ன புள்ளி. சரி, அடுத்தது என்ன துலாபாரமாக கொடுப்பீங்க? வைரம் கொடுப்பீங்களா? முதல்ல அவருக்கு துலாபாரம் பண்ண முடியுமா? ஏன்னா அவருக்கு சுமையே கிடையாது, எடையே கிடையாது, சுமையற்றவராக இருக்கிறார். ஒரு சின்ன புள்ளி தான் சிவன். அவருக்கு உங்களால் எப்படி துலாபாரம் செய்ய முடியும்? ஆனால் உங்களுடைய இந்த குரு எவ்வளோ அதிசயமானவர், அதே நேரத்தில் எவ்வளோ உயர்ந்தவர், எல்லோரையும் விட ரொம்ப ரொம்ப லேசானவர். அதே மாதிரி நம்மளும் லேசானவராக மாற்றுறார். முற்றிலும் சூக்ஷ்மமானவர். உங்களுக்கு ஒரே குரு தான். நிறைய பேர் இன்றைக்கி இந்த குரு, நாளைக்கு அந்த குரு, அப்படி மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க. நமக்கு எப்போவுமே ஒரே குரு தான், சிவபாபா மட்டும்தான். அந்த சிவபாபா வள்ளல்னு உங்களுக்கு தெரியும். பகவான் ஒருபோதும் எதையும் யார்கிட்டையும் வாங்க மாட்டார். ஏன்னா அவர் கொடுக்கக்கூடியவர். ஸோ ஈஸ்வரன் பேரில் தானம் பண்ணால் அதுக்கான பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கணும்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க.
இவர் எல்லையற்ற தந்தை. இவரை மாதிரி பலன் எதிர்பாராமல் வேறு யாருமே சேவை பண்ண முடியாது. இப்போ எப்படிப்பட்ட சுயநலமற்ற சேவை செய்கிறாரு பாருங்கள். குழந்தைங்களை இந்த உலகத்துக்கே சுகதாமத்துக்கே எஜமானர்களாக ஆக்குறார். மற்றபடி பாபா ஒன்றும் சுயம் தானே உலகத்துக்கு எஜமானராக ஆகிறது கிடையாது. மற்றவர்களாக தான் ஆக்குறார், குழந்தைங்களை தான் ஆக்குறார். அவரைத்தான் சுகக்கடல், அமைதி கடல், தூய்மை கடல் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா புரிய வைக்கிறார். ஒரே ஒரு தந்தை கிட்ட இருந்து உங்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கிது. ஸோ எப்படி நமக்கு பாபா கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிது? நம்பிக்கை ஏற்பட்டுச்சு, அவ்வளோதான் இல்லையா? ஸோ அந்த நம்பிக்கைக்கு பலனாக தான் கிடைக்கிது. நம்பிக்கையினால் பாபாவை நினைக்கிறோம், சொர்க்கத்தை நினைக்கிறோம், அவ்வளோதான் நாம் பண்ணுற முயற்சி. சொர்க்கத்தின் அதிபதி ஆகிடுறோம். ஸோ இப்படிப்பட்ட யுக்தியை சொல்கிற பாபாவைத்தான் நம்ம ஞானக்கடல்னு சொல்கிறோம். அவர் கொடுக்குற ஞானத்தை முழு கடலையும் மையாக்கி எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது. முழு வனத்தையும் பேனாக்கி எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது. அவருடைய மகிமையும் எழுதி முடிக்க முடியாது. இல்லை, குறிப்பாக அவருடைய மகிமை. ஏன்னா ஞானம் அப்பாவை நினைக்கணும், ஆஸ்தி நினைக்கணும், அவ்வளோதான் இல்லையா? ஸோ அதேமாரி பாபா கொடுக்குற ஞானத்தை எல்லாம் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய புஸ்தகமாகிடும். ஸோ இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது இல்லை? ஒரு மதிப்பு வாய்ந்த பொருள் வீட்டில் இருக்குது, அதை பயன்படுத்தணும்ல. அதே மாதிரி இந்த ஞானத்தை தாரணை பண்ணணும். அப்போ தான் அதோடைய வேல்யூவை நம்ம எடுக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஞானம் ஒன்றும் பரம்பரையாக அவங்களுக்கு கிடைக்காது. கடைசி ஜென்மத்தில் தான் வருது, இதுக்கப்புறம் ஒருபோதும் கிடைக்காது. அப்படிப்பட்ட மகா மந்திரம் மன்மனாபவ இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கிது. அப்பாவே குழந்தைங்களுக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். அதுவே போதும் உலக ராஜ்யத்தை அடையிறதுக்கு. பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதன் மூலமாக, படைப்பவரை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக படைப்பின் ஞானமும் வந்துடுது. ஸோ படைப்பவர், படைப்பு, இந்த ரெண்டுத்தை பற்றிய ஞானத்தை நம்ம கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ யார் சத்தியுகத்தில் வராங்களோ அவங்களுடைய ஜென்மம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். யார் சக்கரத்தின் ஆரம்பத்தில் வருவாங்க? ஏற்கனவே நாடகத்தின்படி யார் வருவாங்களோ அவங்க தான் ஒவ்வொரு கல்பத்திலும் வருவாங்க. ஸோ அதனால் இந்த நாடக சக்கர ஞானத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நம்ம இந்த ஞானத்தை கொடுத்து ஒரு சிலர் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னா அவங்க கூட போய் வாதம் பண்ணி நேரத்தை வீணாக்கக்கூடாது. வரவங்க தான் வருவாங்க. நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது அப்படின்னு பாட்டு கேட்டிங்க. ஏன்னா மற்ற தீர்த்த யாத்திரைகள் காசி, ராமேஸ்வரம் இங்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, அது நம்ம பல ஜென்மமாக பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஒரே கோயிலுக்கே பல ஜென்மமாக போயிருப்போம் வெவ்வேறு உடம்பில். ஆனால் இந்த யாத்திரை இருக்க பாருங்கள், இந்த ஒரே ஒரு ஜென்மம் மட்டும்தான் நீங்கள் போக போகிறீங்க. இதில் நினைவாக தான் அந்த தீர்த்த யாத்திரை இருக்குது. ஆனால் இந்த ஒரு பிறவியில் அலட்சியமாக விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, இந்த தீர்த்த யாத்திரைக்கு சின்ன கஷ்டம் கூட கிடையாது. பணம் தேவைப்படலை, உடம்பு ஆரோக்கியம் தேவைப்படலை, இல்லை படுத்தபடியே இந்த யாத்திரை பண்ண முடியும். ஏன்னா நினைவுனால தான் பண்ண முடியும். ஸோ இப்படிப்பட்ட நினைவு யாத்திரைக்கான ஞானத்தை கொடுக்கக்கூடியவரோ ஒரே ஒரு சத்குரு மட்டும்தான். ஹடயோகிகள் கையகால மடக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு யோகாசனம் பண்ணுவாங்க. இங்கே அந்த வேலையெல்லாம் கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு யோகாசனம் பண்ணாலும் அதன் மூலம் யாருக்கும் சத்கதி கிடைக்கிறது கிடையாது. பாபாவை நினைப்பதன் மூலமாக தான் நமக்கு சத்கதி கிடைக்கிது. அதற்கான ஞானத்தை கொடுக்கும் சிவத்தந்தையைத்தான் சுப்ரீம் ஞானக்கடல்னு சொல்கிறோம்.
ஸோ இதன் மூலமாக தான் நம்ம எல்லோருக்குமே சத்கதி கிடைக்கிது. வேறு என்ன வேணும்? இல்லை சொர்க்கத்தையே கொடுத்துட்றாரு, வேறு என்ன வேணும்? ஒட்டுமொத்த பஞ்ச தத்துவமும் சதோப்பிரதானம் ஆகிடும். இல்லை இன்றைக்கி வெயில் வாட்டி வதைக்குது, ஒரு பக்கம் மழையும் கொட்டுன்னு கொட்டுது. இந்த காரணம் என்ன? தமப்பிரதானமாக இருக்குது பஞ்ச தத்துவமும். ஸோ அங்கே இந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி தமப்பிரதானமாக சூறாவளி காற்று, பூகம்பம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே தான் நடக்குது, அங்கே கிடையாது. இப்போ கூட ஜப்பானில் பூகம்பம் வந்திருக்குது. சத்தியுகத்தில் துக்கம் கொடுக்கக்கூடிய எந்த பொருளும் எந்த விஷயமும் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட உலகத்தை கொடுக்குறாரு இல்லையா, அதைத்தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கும் தந்தைன்னு சொல்கிறது. இல்லை இங்கே இருக்கக்கூடிய துக்கத்தை ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீக்கிறது கிடையாது, ஒட்டு மொத்தமாக மாற்றிடுறாரு உலகத்தையே. ஸோ அப்படிப்பட்ட தந்தையுடைய குழந்தைங்க நீங்கன்னா நீங்களும் யாருக்கும் ஒருபொழுதும் துக்கம் கொடுக்கக்கூடாது. சுகத்தின் ஆஸ்தி அடையிறதுக்கான வழியைத்தான் நாம் எல்லோருக்கும் சொல்லணும். ஏன்னா அதைத்தான் பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறார். நாம் அவருடைய குழந்தை தானே, அவருடைய மாணவர் தானே. இப்போ அவர் என்ன செய்கிறாரோ அதே தான் செய்யணும். அதன் மூலமாக தான் அவரை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதனால தான் பாபா சொல்கிறார், நீங்கள் சுகத்தை மட்டும்தான் எல்லோருக்கும் கொடுக்கணும். பாபா உங்களுக்கு அரை கல்பத்துக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு சுகத்தை கொடுக்குறேன். துக்கத்தின் பேரடையாளமே இருக்காது அரை கல்பத்துக்கு. தந்தைக்கிட்ட இருந்து 21 பிறவிக்கான ஆஸ்தி அடையிறதுக்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ நாம் பாபாவுக்கு மாணவர்கள் அல்லவா? இல்லை, மாணவராக இருந்து பாபா கிட்டேருந்து ஞானத்தை எடுக்கிறோம். 21 பிறவிக்கான ஆஸ்தி அடையிறதுக்கான ஞானத்தை. சிவபாபா கிட்டேருந்து சொர்க்கத்தின் சுகத்தை அடையிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்து துக்கமும் தூர விலகிடும்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அந்த சொர்க்கத்தின் சுகத்தை அடையிறோன்றதுலேயே உங்களுடைய சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? எல்லா துக்கமும் போக போகுது அப்படிங்கிறது இருக்கணும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ நிகழ்காலத்தில் சிக்கிக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய துக்கத்தை பார்த்து சிக்கிக்கக்கூடாது. இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம இறந்துட்டோம். ஒட்டுமொத்தமாக துக்கம் தூர விலக போகுது. ஸோ தண்ணி தெளித்து எழுப்புறார். கரெக்டாக சொல்லணும்னா சஞ்சீவினி மூலிகை கொடுத்து நம்மளை எழுப்புறார். எழுந்திரி, சுகத்தின் ராஜ்யம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த சஞ்சீவினி மூலிகை, இந்த ஞானம்தான். இதன் மூலம் 21 ஜென்மத்துக்கு ஒருபோதும் மயக்கம் அடைய மாட்டீங்க. அந்த மாதிரி இன்றைக்கி அப்படி எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு வியாதி வருது, டாக்டர்கிட்ட போகிறீங்க, அது சரி பண்ணோடனே அந்த வியாதி மறுபடியும் வரவே வராது, அல்லது வேறு எந்த வியாதியுமே வராது அப்படின்னு எந்த டாக்டராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? ஆனால் நம்ம டாக்டர் பாபா கொடுக்குறாரு. 21 ஜென்மத்துக்கு எந்த நோயும் மயக்கமும் இருக்காது. நோய்க்குரிய எந்த காரியமும் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட சஞ்சீவினி சஞ்சீவினி மூலிகை தான் இந்த மன்மனாபவ. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் ஒரே ஒரு தந்தை தான். அவருக்கோ உடம்பு கிடையாது. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குறார், ஆனால் அவருக்கு உடம்பு கிடையாது. நிராகாரமானவர், அகங்காரமே இல்லாதவர். அதே மாதிரி நம்ம ஆகிறதன் மூலமாக தான் நம்ம சத்கதி அடையிறோம். எந்த சரீரத்தில் பாபா வராரோ அவரும் சாதாரணமானவர் இல்லை. சாதாரண ஒரு வயோதிக சரீரத்தில் வராரு பாபா. செல்லமான குழந்தைகளே, நான் உங்களுடைய கீழ்ப்படிந்துள்ள தந்தைன்னு சொல்கிறார். ஏன்னா பெரிய மனிதர்கள் எப்போவுமே யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, தங்கள் கீழ்ப்படிந்துள்ள சேவகன் அப்படின்னு போட்டு தான் கையெழுத்து போடுவாங்க. தன்னை யாருமே அதாவது மிக பெரியவர்கள்லாம் தன்னை ஒருபோதும் ஸ்ரீன்னு எழுதிக்க மாட்டாங்க. இல்லை, மற்றவங்க வேணால் சொல்லுவாங்களே தவிர அவங்க தன்னையே ஸ்ரீ உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள்,
ஆளாளுக்கு நான் ஸ்ரீ இன்னார்னு எழுதிக்கிறாங்க. தனக்குத்தானே ஸ்ரீன்னு எழுதிக்கிறாங்க. ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஸ்ரீனா அது தந்தை தான். ஆனால் அவர் எவ்வளோ நிராகாரமாக அகங்காரியாக இருக்கிறார். இப்போ நீங்கள் அப்படிப்பட்ட தந்தை எதிரில் உட்காந்துட்ருக்கிறீங்க. அப்போ அவரை மாதிரியே நிராகார ஆத்மாவாக அகங்காரியாக இருக்கணும். அவர் நம்முடைய அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் பல குருமார்கள் இருக்கிறாங்க. அந்த குருமார்களுக்கும் குரு இருப்பாங்க. ஆனால் நம்ம குருவுக்கு எந்த குருவும் கிடையாது. நமக்கு அந்த ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் குரு கிடையாது. அவரைத்தான் சத்தியமான அப்பா, சத்தியமான டீச்சர், சத்தியமான குருன்னு சொல்ல முடியும். மற்றவங்கெல்லாம் போய் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆத்மா தான் சமஸ்காரத்தை தாரணை பண்ணுது இல்லையா, நல்ல குணத்தை தாரணை பண்ணுது. நம்மள மாதிரியே பாபா கூட ஆத்மா தான். அவர்கிட்டையும் தெய்வீக குணங்கள் தான் இருக்குது. உங்களுடைய குணங்கள் ஆளாளுக்கு தனித்தனியாக மாறிடுது. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட என்ன குணம் இருக்குதோ அது தந்தையுடைய குணமாக தான் இருக்கணும். இல்லை உங்களுக்குன்னு தனி குணம் இருக்கக்கூடாது. இல்லை பாபா அதான் எந்த பாபா குழந்தையை பார்த்தாலும் பாபா தான் தெரியணும் குணத்தினால. பிறகு சத்தியுகத்தில் உங்கள்கிட்ட தெய்வீக குணங்கள் இருக்கும். ஸோ இப்போ பாபாவுடைய குணத்தை நாம் நிரப்பிக்கிறது தான் சத்தியுகத்தில் தெய்வீக குணங்களாக நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வீக குணங்கள் பாபா கிட்ட இருந்து வந்தது தான். அந்த தந்தை தான் ஞானக்கடலாக அன்பு கடலாக இருக்கிறார். கிருஷ்ணருடைய மகிமை தனிப்பட்டது. சிவபாபாவை 16 கலைகள் நிறைந்தவர்னு சொல்ல மாட்டோம். அவர் எப்போவுமே நிரந்தரமாக சதாசிவம்ன்றோம்ல, எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கார். கிருஷ்ணருடைய ஆத்மா அப்படி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே வந்துடும். ஸோ அதனால் 16 கலைகள் நிரம்பியவர்ன்ற பட்டத்தை நீங்கள் எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சிவபாபா சொல்கிறார். சர்வ குணங்கள் நிறைந்தவர் ஆகிறதுக்கு நான் ஒன்றும் விகாரியாக ஆகிறது கிடையாது. இல்லை விகாரியாக மாறினா தான் பிறகு மறுபடியும் குணங்கள் நிரம்பியவர் ஆகிட்டார்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் கிருஷ்ணருக்கு பண்ணுற மகிமை எனக்கு பண்ணுறது கிடையாது. இந்த ஞானத்தை யார் கல்பத்துக்கு முன்னாடி கேட்டாங்களோ அவங்களே தான் இப்போ வருவாங்க. அவங்களே தான் தந்தைக்கிட்ட இந்த ஞானத்தை கேட்பாங்க. மேலும் தந்தையையும் நினைவு செய்வாங்க. கடைசியில் இந்த ஞானத்தை விட்டுட்டு போனவங்க அல்லது இந்த ஞானத்தை கேட்காதவங்க, அலட்சியப்படுத்துகிறவங்க, அவங்களாம் ஐயோன்னு சொல்லி அழுவாங்க. பிறகு அதை தொடர்ந்து வெற்றி முழக்கம் ஏற்படும். அதாவது சத்தியுகம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த நினைவு யாத்திரையுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த யாத்திரையின் மூலமாக நீங்கள் ஒருபோதும் மரண உலகத்துக்கு திரும்பி வர மாட்டீங்க. நிரந்தரமாக இதை விட்டு போகிறோம். மற்றபடி அந்த தீர்த்த யாத்திரைக்கு போகிறவங்கெல்லாம் காசி ராமேஸ்வரம் அங்கெல்லாம் போகிறாங்கன்னா அங்கே அதை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்க. இங்கே இந்த வீட்டுக்கும் வரமாட்டோம், இந்த மரண உலகத்துக்கே வரமாட்டோம். நதியில் குளிக்கிறதுக்காக எவ்வளோ மனிதர்கள் போகிறாங்க ஆர்வத்தோடு. இப்போ பக்தியின் விஸ்தாரம் எவ்வளவு இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். மரம் எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் விதை பார்த்திங்கன்னா முற்றிலும் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி தான் பக்தியின் விஸ்தாரம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இந்த ஞானத்துடைய ஒரு துளியில் நீங்கள் ஞான குளியல் பண்ணால் கூட சத்கதி ஏற்பட்டுடும், சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. மற்றபடி அந்த கங்கை அது மாதிரி இடத்துல போய் குளிக்கிறதுனால யாருக்கும் சத்கதி ஏற்படுறது கிடையாது. ஏன்னா அது பக்தி மார்க்கம். பக்தியில் நீங்கள் கீழே இறங்கி தான் வந்தீங்க ஒவ்வொரு பிறவியிலும் அரை கல்பமாக.
ஆனால் இப்போ ஒரு வினாடியில் ஏணியில் ஏறி சத்தியுகத்தின் உச்சத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ எப்படிப்பட்ட லிஃப்ட்டு பாருங்கள், ஒரு வினாடியில் ஏறிடுறோம், கீழேருந்து ஒரேடியாக மேலே போயிடுறோம், நம்முடைய வீட்டுக்கு போயிடுறோம். இதுக்கு தான் முன்னேறும் கலையில் போனீங்கன்னா எல்லோருக்கும் நன்மைன்னு சொல்லப்படுது. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் ஒரே ஒரு சிவபாபா தான். இப்போ ஞானத்துக்கும் பக்திக்கும் உள்ள வைராக்கியத்தை பாருங்கள். ஞானம், பக்தி, வைராக்கியம்னு சொல்கிறாங்க. சன்னியாசிகளுடைய இது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். 2 வகையான வைராக்கியம் இருக்குது. ஒன்று எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், இதன் மூலமாகலாம் யாருக்கும் சத்கதி கிடைக்காது இல்லையா, குடும்பத்தை மட்டும் விட்டுட்டு வெளில போயிடுவாங்க சாது சன்னியாசிகள். அது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், அதனால் எந்த நன்மையும் கிடையாது. இன்னொன்று எல்லையற்ற வைராக்கியம், குடும்பத்திலே இருப்பீங்க, ஆனால் உலகத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையுமே புத்தியினால் மறப்பீங்க. இதன் மூலமாக தான் நமக்கு சத்கதி ஏற்படுதுன்னு பாபா புரிய வைக்கிறார். இப்போ சத்கதி அடையிறதுக்காக, சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமாகிறதுக்காக குழந்தைகளாகிய நமக்கு பாபா ஸ்ரீமத் கொடுக்கிறார். அந்த ஸ்ரீமத் மூலமாக தான் உயர்ந்த உலகமே ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தரம் தாழ்ந்த உலகம் முழுவதும் ராவணனுடைய வழிப்படி நடக்குது. ஆனால் நாம் மட்டும்தான் பாபாவுடைய வழிப்படி சிரேஷ்டம், அதாவது உயர்ந்தவராக ஆகிட்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் உலகியல் விஷயத்தினால நீங்கள் கவரப்படக்கூடாது, ஈர்க்கப்படக்கூடாது. உலகத்தினருக்கு கொஞ்சம் கூட இது தெரியல. பிரம்மா குமாரிகள் விநாசத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள்னு உங்களை சொல்கிறாங்க. உண்மையிலே விநாசம் ஏற்பட்டு தான் ஆகணும், ஏன்னா அதன் மூலமாக தான் நன்மை ஏற்பட போகுது. கல்யாணக்காரி தந்தை வராரு அப்படின்னாலே மகாபாரத யுத்தமும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். பிரம்மா இல்லையா, அங்கே கிருஷ்ணர் கீதையை சொல்கிறார், கீதை முடித்தோடனே யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. பிரம்மா குமாரிகள் விநாசம் செய்வார்கள் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே விநாசம் ஆகி தான் தீரணும். பிரம்மகுமாரிகள் சொல்கிறதுனால அழியலை. பழைய உலகம் கண்டிப்பாக விநாசம் ஆகும். நாம் புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறோம் இல்லையா. புது உலகத்துக்கு தகுதியானவர்களாக நீங்கள் மாறிட்டால் போதும், இந்த உலகம் புது உலகமாக மாறிடும். ஏன்னா கண்டிப்பாக பழசுக்கு பிறகு புதுசு ஏற்பட்டே தீரும் இல்லையா. ஒரு வருடம் பழைய வருடம் முடிஞ்சிச்சுனாலே புது வருடம் வந்து தானே தீரும். அதே மாதிரி இதுவும் நிச்சயிக்கப்பட்டது. கல்பமாக இந்த விநாசம் நடக்குது. அப்போ தான் பாரதத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படும். சுற்றி எல்லா இடத்துலையும் உலக அழிவு நடக்கும்போது தான் பாரதத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படும். அதாவது நாராயணனுடைய ராஜ்யம் வரும். ஆனால் பாவம் மனிதர்கள் எங்கே இதெல்லாம் புரிஞ்சிக்க போகிறாங்க. போக போக நிறைய பேர் இதை புரிஞ்சுக்குவாங்க. பாபா வரும் பொழுது முழு பழைய உலகமும் அழிஞ்சிடும். உங்களுடைய இந்த யாகம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. இதில் ஆகுதி ஏற்படணும். இதுவும் உங்களுக்கு மட்டுமே தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ பாபா வர்றதுனால முழு பழைய உலகமும் விநாசம் ஆகியே தீரணும் இல்லை. இதை நாம் தான் புரிய வைக்கணும். அப்படின்னு அர்த்தம், முழு உலகமும் ஆகுதி ஆகிடும். ஸோ இதை நம்மளை தவிர யாருக்கும் தெரியாது. கடைசியில் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், மற்ற எல்லோரும் அழிஞ்சிடுவாங்க. அப்போ பாண்டவர்கள் அழிய மாட்டாங்களா, இறக்க மாட்டாங்களா அப்படின்னா பாபா இங்கே சொல்கிறது ஆத்மாவை வச்சு தான் சொல்கிறார். ஆத்மா டக்குன்னு வந்து பிறவி எடுக்குது சொர்க்கத்தில். மற்றவர்கள் திரும்ப வரல அப்படின்னால அது அழிஞ்ச கணக்கு இல்லையா, அதோட நரகத்துக்கு தான் வருவாங்க.
ஸோ அங்கே பாண்டவர்களாகிய நாம் மட்டும்தான் சொர்க்கத்தில் இருப்போம். புது உலகத்தில் நீங்கள் ராஜ்யம் பண்ணுவீங்க. இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப அதிசயமான ஞானம். எல்லாருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுப்பவர், சத்கதி கொடுக்குற வள்ளல் ஒரே ஒரு சிவபாபா தான். ஸோ கடைசியில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அது அவங்க மூலமாக மறுபடியும் விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். பாபா எவ்வளோ இனிமையானவராக இருக்கிறார், எவ்வளோ அன்பானவராக இருக்கிறார். இனிய பாபா, நீங்கள் வரும்போது உங்ககிட்ட நாங்கள் பலியாகிடுவோம் அப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். பக்தி ஃபுல்லாக பக்தி மார்க்கத்தில் எனக்கு உங்களை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதோடைய அர்த்தம் வீட்டை விட்டுட்டு இங்கேயே வந்து உட்காந்துக்கணுன்றது கிடையாது. குடும்ப விவகாரத்தில் இருங்கள், இருந்தாலும் பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லைன்ற உணர்வில் குடும்பத்தில் இருங்கன்னு அர்த்தம். இல்லை பாபாவை தவிர எதை ஆதாரமாக பிடிச்சாலும் உங்களுக்கு ஆப்பு தான். 7 நாள் பாடம் எடுத்துக்கிட்டு, அதாவது 7 days கோர்ஸ் எடுத்துகிட்டு பிறகு எங்கே வேணாலும் போங்க, மன்மனாபவ அந்த நிலையிலே இருங்க. அதாவது பாபாவையும் ஆஸ்தியையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபாவை நினைத்து தூய்மையாகி ஆஸ்தி அடையணும். ஸோ இந்த நினைவு யாத்திரையிலே இருக்கணும். இதன் மூலமாக தான் நம்மளுடைய படகு கரை சேர முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த நிச்சய புத்தி வரணும். நிறைய பேர் நான் பிரம்மகுமாரி சென்டரில் 7 நாள் கோர்ஸ் முடிச்சிட்டேன், அந்த 7 நாள் கோர்ஸ்லேயே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு சுத்தமாக இதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இங்கே கடவுள் பேசுகிறாருன்ற அந்த நினைவே இல்லாமல் அவங்க இதை முடிச்சுட்டு அடுத்தது வேறு எங்கேயாவது வாழ்க்கை வளமுடன் இந்த மாதிரி எங்கேயாவது போயிடுவாங்க. ஸோ நிச்சய புத்தி இருந்தாங்கன்னா முரளியை மிஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ நினைக்க நினைக்கத்தான் நம்மளுடைய படகு கரை சேரும். ஸோ தூய்மையாக இருக்கணும், ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸோ தூய்மைன்றது எல்லாத்துலேயும். பிரம்மச்சரிய விரதம் அது நம்பர் 1. அடுத்தது குணங்கள், அடுத்தது உணவுகள், அசுத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு முரளி கிடைக்கிது, ஆனால் சில நேரம் முரளி கிடைக்காது. அந்த மாதிரி ஆபத்து வரும். குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் போது முரளி எப்படி கிடைக்கும் இல்லை? இப்போ திடீர்னு உக்ரைனில் போர் வந்தது, எல்லோரும் நாட்டை விட்டு வெளியேறாங்க, அப்போ எப்படி முரளி கிடைக்கும் இல்லையா? எதையுமே அலோவ் பண்ணாமல் சுற்றி வளைக்குது ரஷ்ய அரசாங்கம் போது, அப்போ எப்படி முரளி கிடைக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த கண்ணுனால் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அது எதுவுமே இருக்காது, எல்லாமே பஸ்பமாகிடும். அதுக்காக பிரளயம் ஏற்படுறது கிடையாது இல்லை? இந்த உலகமே சுக்குநூறாக காணாமல் போயிடாது. இதே உலகம்தான் சொர்க்கமாகுது. புதுசுலேருந்து பழசாகுது, பிறகு பழசுலேருந்து மீண்டும் புதுசாகுது. அதான் புது உலகம், நியூ வேர்ல்டு அப்படிங்கிறது கிறிஸ்தவ மதத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற உலகம் பழசு. இந்த பழைய உலகத்துக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது. இது தெரியாமல் மனிதர்கள் கல்பத்துடைய ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் கலியுகத்துக்கு 40,000 வருஷம் இருக்குது அப்படின்னு கலியுகத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் உண்மையிலே கல்பத்துடைய ஆயுளே 5,000 வருஷம்தான்ட்டு. 5,000 வருடத்திற்கான சக்கரம் இது. உங்களுடைய புத்தியில் முழு ஞானமும் இப்போ இருக்குது. மனிதர்கள் முற்றிலும் கல்புத்தியாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த நாடகத்தில் ஒரு நடிகனாக இருந்துக்கிட்டே இந்த நாடகத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்க. நாடகத்தை படைத்தவர், டைரக்டர்,
இதை பற்றியே தெரியலன்னா அவங்கள என்னன்னு சொல்கிறது? உலக சரித்திர பூகோளம் எப்படி திரும்ப நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ, புத்தியில் தாரணை செஞ்சு மற்றவங்களுக்கும் தாரணை செய்ய வைக்கிறாங்களோ, அவங்க தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைவாங்க. பாபா சொல்கிறாரு, எந்த ஞானம் என்கிட்ட இருக்குதோ அதை நான் உங்களுக்கு அப்படியே இப்போ கொடுத்துட்டு இருக்கிறேன் இல்லையா? பாபா எதுவும் ரகசியம், சிதம்பர ரகசியன்றாங்க, அப்படி எதுவும் தனக்குன்னு எதுவும் ஒழிச்சு வச்சுக்கிறது கிடையாது. அதனால தான் போலாநாத்ன்னு சொல்லப்படுது. நாடகப்படி நான் திரும்பவும் முந்தைய கல்பத்தில் கொடுத்த அதே ஞானத்தை கொடுக்குறேன். எனக்கும் நாடகத்தில் இந்த பாகம் இருக்குது. பக்தி மார்க்கத்தில் கூட என்னுடைய பாகத்தை நடிச்சிருக்கிறேன். இப்போ உங்ககிட்ட வந்து என்னுடைய மற்றும் படைப்பின் முதலிடை கடையின் அறிமுகத்தை கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து என்னுடைய மற்றும் படைப்புடைய முதலிடை கடையின் அறிமுகத்தை கொடுக்குறேன். நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன். நான் ஒரே ஒரு முறை தான் வருகிறேன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? பக்தி மார்க்கத்துலேயும் நான் நடிச்சிருக்கிறேன்றாரு, ஆனால் ஒரு முறை தான் வரேன்றார். ஸோ இது ஒரு பெரிய புரியாத புதிராகவே இருந்தது. ஸோ அதுக்கு வரலட்சுமி சிஸ்டர் தான் சொல்கிறாங்க, அந்த பக்தி மார்க்கத்திற்கான பாகத்தையும் இப்போவே தான் பாபா நடிக்கிறாரு. இந்த நமக்கு முரளி சொல்கிறாரு, பாலனை பண்ணுறாரு, பக்தர்களுக்கான விஷயமும் இப்போவே தான் பண்ணுறார். நமக்கு எப்படி 2500 வருடத்திற்கான விஷயத்தை ரெடி பண்ணுறாரோ, அதே மாதிரி பக்தர்களுக்கு தேவையானது அவங்க வந்து அதிகபட்சமாக சாட்சாத்காரம் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதற்கு தேவையான விஷயங்களையும் இப்போவே அவர் வந்து ரெடி பண்ணுறார். ஸோ அதுதான் நான் ஒரே ஒரு முறை தான் வருகிறேன் அப்படின்ற அர்த்தம். ஸோ அப்போ பக்தி மார்க்கத்திலே வராரோ அப்படின்ற டவுட்டு தேவையில்லை. ஸோ எதுக்காக பாபா வர்றாருன்னா, என்னுடைய அறிமுகத்தையும் படைப்பின் முதலிடை கடையின் ஞானத்தையும் கொடுக்க வரேன். நல்லது. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பான காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பாபா எப்படி தன்னை கீழ்ப்படிந்த சேவகன் சொல்கிறாரோ அது மாதிரி நாமளும் கீழ்ப்படிந்தவராக இருக்கணும். ஒருபோதும் எந்த விஷயத்திலும் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அகங்காரத்தை காட்டக்கூடாது. எந்த விஷயத்துலையும் எந்த விதமான அகங்காரமாக இருக்கக்கூடாது. பாபாவை மாதிரி நாமளும் நிராகாரியாகவும் நிரகங்காரியாகவும் இருக்கணும். தந்தை, டீச்சர் மற்றும் சத்குரு, இந்த மூணுத்துடைய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு நிச்சய புத்தியுடையவர்களாகி ஸ்ரீமத் படி நடக்கணும். ஆன்மீக யாத்திரையில் இருக்கணும். வரதானம் புருஷார்த்தம், அதாவது ஆன்மீக முயற்சி அப்படிங்கிற வார்த்தையை சரியான முறையில் பயன்படுத்தி சதா முன்னேறி செல்லக்கூடிய உயர்ந்த புருஷார்த்தி ஆகுங்கள், அதாவது உயர்ந்த முயற்சியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பல நேரங்களில் புருஷார்த்தின்ற வார்த்தை கூட தோல்வியை மறைக்கிறதுக்கான, தேவையற்ற விஷயத்தை மறைக்கிறதுக்கான ஒரு கேடயமாக மாறிடுது. அப்படி மாற்றிக்கிறாங்க. நான் முயற்சியாளர் தானே அப்படின்னு தான் செஞ்ச தப்புக்கெல்லாம் அதை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மையான புருஷார்த்தி ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார். சூப்பர். ஏன்னா புருஷார்த்தம் அந்த வார்த்தையுடைய உண்மையான அர்த்தமே தன்னை புருஷ் அப்படின்னு, புருஷ்னா ஆத்மா, தன்னை புருஷ்னு உணர்ந்து செயல்படுறது தான் புருஷார்த்தி. அப்புறம் எப்படி தோல்வி வரும் இல்லையா? நான் ஆத்மானு உணர்ந்து செயல்படுறது தான். ஆத்மா உணர்வில் வந்துட்டாலே அதுக்கப்புறம் தோல்வியே வராதே. ஸோ இந்த மாதிரி ஆன்மீக நிலையில் நிலைச்சிருக்கிற புருஷார்த்திகள்
எப்போவுமே இலக்கை தன் கண் முன்னாடி வச்சு முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த நாராயணன் ஆகணும், அதுதான் இலக்கு இல்லையா. ஒரு சிலர் ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அதை முடிக்காமல் விட மாட்டாங்க. அது மாதிரி நாம் இப்போ எடுத்துருக்கிற காரியம் என்ன, நாராயணன் ஆகணும். ஸோ அது மட்டும்தான் உங்கள் கண் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் அவங்க ஒருபோதும் தடைப்பட்டு நிற்கிறது கிடையாது. யாராவது இப்படி தடையை வச்சா கூட அப்படி திரும்பி மறுபடியும் அதே இலக்கை நோக்கி போவோம். எறும்பு அப்படி தானே, அதோடைய வழியை விரல வச்சு மறிச்சிங்கன்னா அப்படி வளைஞ்சு மறுபடியும் அதே இடத்துக்கே போயிடும். ஸோ அதனால் உண்மையான புருஷார்த்தி என்ன தடை வந்தாலும் தைரியத்தையோ உற்சாகத்தையோ விட மாட்டாங்க. தைரியம் வச்சு முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க அதே உற்சாகத்தோடு. ஸோ அதனால் முயற்சியாளர் தானே, இப்படி நடக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லாதீங்கன்றார். ஸ்லோகன்: மாஸ்டர் சர்வசக்திவான். அதாவது ஸ்லோகனில் பாபா சொல்கிறாங்க, மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அனைத்து சக்திகளும் அல்லது வல்லமைகளும் பெற்றவர்னு அர்த்தம். இந்த நினைவில் இருங்க இல்லையா. அது யார், நாம தான். அனைத்து சக்திகளும் நிரம்பியவன் நான் அப்படின்ற ஞாபகம் சதா இருக்கட்டும். ஏன்னா இந்த நினைவு தான் உங்களுக்கு நீங்கள் எஜமானர் அப்படிங்கிற தகுதியை நினைவூட்டும் இல்லையா. எஜமானராக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அந்த தகுதியை ஞாபகப்படுத்தும் இல்லையா. நான் சாதாரணமானவன் இல்லைன்றார். எப்பவுமே ரோட்டில் போகும்போது கண்ணு இங்கே அங்கே போகுதுன்னா சாதாரணமானவர்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் நான் சாதாரணமானவன் கிடையாது. என்னை பார்த்தா பாபா தெரியணும். பாபா கிட்டே இருக்கிற அத்தனை சக்தியும் என்கிட்டையும் இருக்குது, கொடுத்துட்டார். அப்போ அதை நான் வெளிப்படுத்தணும்ல. ஆக்சுவலாக தேவிகளைத்தான் உற்சவமூர்த்தியாக வீதி உலா எடுத்துகிட்டு வராங்க, சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வரல இல்லையா. அப்போ நம்ம மூலமாக தான் பாபா வெளிப்படுறார். அதுதான் இங்கே அதோடைய ரகசியம். ஸோ அப்போ நாம் அப்படி இருக்கணும். என்னை பார்த்தால் தேவி காட்சி கிடைக்கணும், அல்லது நானே தேவியாக தெரியணும். என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு தேவியாக தெரியணும் அப்படிங்கிற ஞாபகம் இருக்கும். எப்போ நான் மாஸ்டர் சர்வசக்திவான். அது சமீபமாக நான் சம்பூர்ண நிர்விகாரினர், அதுவும் இதை விட அது பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கூட விகாரமற்றவன் நான். ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் தான் இல்லையா. அனைத்து சக்திகள் நிரம்பியவன், கொஞ்சம் அந்த சக்தியே எதுக்கு, விகாரத்தை அழிப்பதற்கு. ஸோ அப்படி அழிப்பவன் தான் எஜமானன், அது ஞாபகம் இருக்கணும். அவ்யக்த இஷாரா: ஜுவாலா சுரூப நிலையில் இருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்க. எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் அல்லது பேசும் பொழுதும் இடையிடையே எண்ணங்களின் ஓட்டத்தை நிறுத்துங்க. ஏன்னா அந்த எண்ணம் பிடிச்சி இழுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் திடீர்னு ஒரு டைமில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது, கடுப்பாக இருக்குது. ஏன்னா அந்த எண்ணம் உங்களை இழுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கு தான் நிறுத்தி பிரேக் போட்டு டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது. மனதை டக்குன்னு அமைதிப்படுத்தணும். அது மாதிரி ஒன்று இருந்துச்சுனாலே அது மனதை அமைதிப்படுத்திட்டு அடுத்த காரியத்தை செய்ய போகணும். இல்லாட்டினா ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் தவறான வைப்ரேஷனே பரப்பிட்டு இருப்பீங்க இல்லை. இப்போ ஒரு வண்டி போகுது, வண்டியில் யாரோ ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா டக்குன்னு பிரேக் போட்டு நிறுத்தி அவங்கள வெளியிலலாம் விடணும். அப்படியே இழுத்துக்கிட்டே போவீங்களா, அந்த மாதிரி தான் வீண் எண்ணங்களை இழுத்துட்டு போகிறது. அதனால தான் எந்த காரியம் செஞ்சாலும் டக்குன்னு பிரேக் போடுங்க. பேசினாலும் நிறுத்திட்டு ஒரு செகண்ட் அப்படியே பிரேக் போடுங்க. ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் பேசுறதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்கள்ல, அந்த நேரம் நீங்கள் டக்குன்னு அப்படியே பிரேக் போட்டு பாபாட்டு போயிடுங்க. எதையும் கவனிக்காதவரா. ஒரு நிமிஷம்னா கூட உடல்னால் செய்கிற கர்மத்தை அப்படியே நிறுத்திட்டு மனதின் எண்ணங்களை அமைதிப்படுத்துகிற பயிற்சி பண்ணுங்கன்றார். ஒரு நிமிஷமாவது அப்படி பண்ணுங்கன்றார்.
அப்போ தான், அதாவது இப்போ இறந்தவர்கள் அல்லது இறந்தவர்களுக்கு தான் மௌன அஞ்சலி செலுத்துவாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே மௌன அஞ்சலி செலுத்துவோம். அது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இருக்கிற நாம் நம்மை அமைதிப்படுத்திக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். மேபி அந்த அமைதி இறந்த ஆத்மாவுக்கு அமைதியை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த வைப்ரேஷன் அதுக்காக அவங்க பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எந்த காரியம் செஞ்சாலும் அதை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் அப்படியே எண்ணத்தை அப்படியே அமைதிப்படுத்துறதன் மூலமாகத்தான் புள்ளி வடிவ சக்தி வாய்ந்த நிலையில் உங்களால் நிலைச்சிருக்க முடியுன்றார். இல்லாட்டினா அந்த எண்ணங்கள் பின்னாடியில் போவீங்க. எப்படி நீங்கள் ஆத்மான்ற உணர்வில் இருக்க முடியும்? நான் ஆத்மான்ற அந்த உணர்வில் இருக்கிறது தான் சக்தி வாய்ந்த நிலைன்றார். அதுக்கு தடையாக இருக்கிற எண்ணங்களை கட் பண்ணுங்கன்றார். அவ்யக்த நிலையில் இருந்து காரியங்களை செய்கிறது எப்படி ஈஸியாகிட்டே போகுதோ அதே மாதிரி இந்த பிந்து ரூப நிலையும் உங்களுக்கு ஈஸியாகிடுச்சுன்னா இதுதான் யோகத்தின் ஜுவாலா ஸ்வரூப நிலை இல்லையா? காரியம் செய்யும்போதே நான் சக்தி கொடுத்துக்கிட்டே காரியம் செய்கிறேன், ஃபரிஸ்தாவாக காரியம் செய்கிறேன், அது ஈஸியாக இருக்குது இல்லையா? ஏன்னா ஃபரிஸ்தா காரியம் செய்யும், பேச தான் செய்யாது. அது சூக்ஷ்ம லோகத்தில். ஆனால் பிந்து ரூபமாக எங்கே இருக்கிறீங்க? பரந்தாமத்தில். அங்கே பேச்சும் கிடையாது, செயலும் கிடையாது. அதுக்கு தான் அந்த ப்ராக்டிஸும் ஈஸியாக்குங்கன்றார். அப்போ தான் நம்ம அங்கே போக முடியும். சூக்ஷ்மாதனத்துலேருந்து மேலே போனாலும் சரி, ஸ்தூல உலகத்துலேருந்து மேலே போனாலும் சரி, எண்ணத்தை ஃபுல்லாக கட் பண்ணுறது அது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் அந்த டிராஃபிக் கண்ட்ரோல். இதுவும் உங்களுக்கு ஈஸியாகணும். அப்போ தான் யோகத்தின் ஜுவாலா ஸ்வரூப நிலையும் உருவாகும் இல்லையா? ஃபுல் ஆத்மா வேறு எதுவுமே இல்லை என்பது அந்த ஆத்மாவிலேருந்து நெருப்பு வரணும், அந்த சக்தின்ற நெருப்பு. இதுதான் யோகத்தின் ஜுவாலா அக்னி ஸ்வரூப நிலை அப்படின்னு பாபா சொல்கிறார். செம பவர்ஃபுல் அவ்யக்த இஷாரா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. ஸோ தவிர்க்க முடியாத காரணத்தினால முரளி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சீக்கிரமாக அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறோம். ஓம் சாந்தி.